5 தேர்தல் வாக்குறுதிகளை முதல் கட்டமாக, இது ஒரு ட்ரெய்லர் தான், ஒரு படம் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு ட்ரெய்லர் வெளியிடுவாங்க, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க தியேட்டர்ல. அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சிந்தித்து இருக்கிறார்களோ அதனுடைய முன்னோட்டமாகத்தான் முதல் கட்டமாக 5 தேர்தல் வாக்குறுதி 2021 தேர்தலில் அறிவித்தார்கள். ஆனால் வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்தவுடன் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? கிட்டத்தட்ட 2 வருடங்கள் கழித்து பாராளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது 2024 தான் இந்த 1000 ரூபாய் திட்டத்தை துவங்குகிறார். 1000 ரூபாய் என்னாச்சு அப்படின்னு கேட்கிற போது இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்த உடனே கொடுத்தாங்க. சரி, குடும்ப அட்டை வைத்தவர்கள் எல்லாம் கொடுப்பார்கள் என்று பார்த்தால் அவங்க சொன்னாங்க, நாங்க தகுதி இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னா. என்ன தகுதி? தேர்தலுக்கு முன்னால் சொல்லவே இல்லையே, அனைவருக்கும் கொடுப்பதாக சொன்னீர்களே. சரி, கொடுக்கல, பாதி பேருக்கு கொடுக்கல, பாதி பேருக்கு கொடுத்தாங்க. இப்ப 2026 தேர்தல் வந்த உடனே நாங்க எல்லோருக்கும் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறாங்க. என் வணக்கத்திற்குரியவர்களே, ஆனால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்ன அறிவித்திருக்கார் தெரியுமா? குடும்ப அட்டை வைத்திருக்கிற அனைத்து மகளிருக்கும் 1000 அல்ல 2000 மகளிர் உரிமை தொகையை வழங்குவோம் என்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்.